ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான வீடியோ நிறைய போடுவேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ள. ஹாய் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 2-3 அக்கௌண்ட் வச்சுருப்போம். அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு தெரியாது, பாஸ்வேர்டும் மறந்துருக்கும். அது எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட லோகோ சிங்கிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஐக்கனில் பார்த்தீங்கன்னா 3 டாட் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் சென்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அக்கௌண்ட் ஓனர்ஷிப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீஆக்டிவேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஐடியா கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக டெலீட் பண்ணுமா இல்லை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுமா அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ண போகிறோம். அதனால் கீழே 2வது ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு எதுக்காக நம்ம டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும். அதை நீங்கள் எந்த ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. திருப்பவும் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தா இது போல் நம்மளுடைய பாஸ்வேர்டு கேட்கும், அதாவது நம்மளுடைய ஐடியாவோட பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம கண்டிப்பாக மறந்து போயிருப்போம், இதெல்லாம் ரொம்ப நாளாக ஆகிருக்கும். அதனால் நம்ம பாஸ்வேர்டு கொடுத்தாலும் அது தப்பாக தான் வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண சொல்ல ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்போம். அந்த மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். அப்படியே வெளியே நம்மளுடைய மெயிலை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், யுவர் பாஸ்வேர்ட் ரீசெட் அப்படின்ட்டு. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய புதுசாக ஒரு பாஸ்வேர்டை நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதை க்ரியேட் பண்ணிவிட்டு, அதாவது 2 பாஸ்வேர்டு 2 இடத்துலையும் ஒரே நேமை கொடுத்துட்டு ஒரு டெம்பரரியாக ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு கொடுத்தோம் அப்படின்னா திரும்பவும் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய பழைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு புதுசாக ஒரு பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் அதை டைரெக்டாக டீடைரக்ட் ஐடி நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போயிடும். இப்போ பாருங்கள், ஓகே பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கீழே அந்த டாட் நம்மளோட லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது அக்கௌண்ட் சென்டரை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது பர்சனல் டீட்டெயிலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே அதே மாதிரி டீஆக்டிவேஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் அக்கௌண்ட் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பர்மனெண்ட் டெலீட்டை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். எந்த ரீசனுக்காக டெலீட் பண்ணுறன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கண்டினியூ கொடுங்க. மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. கொடுத்தோன்னா நான் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணோம்ல அந்த பாஸ்வேர்டை அங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. இது பார்த்திங்கன்னா டெலீட் ஆகுது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாட்டி மறுபடியும் கண்டினியூ அப்படின்னு 2-3 வாட்டி கேட்டுகிட்டே இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு ஒரே டைமில் கூட கிளிக் ஆகலாம். இல்லை இந்த மாதிரி 2-3 வாட்டி கூட நீங்கள் போட்டுங்க. மறுபடியும் பேக் வராதிங்க. மறுபடியும் கண்டினியூ கொடுத்து மறுபடியும் அதே பாஸ்வேர்டை கொடுங்க. திடீர்னு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா டக்குன்னு ஓகே ஆகுது. எனக்கு பார்த்திங்கன்னா 4 வாட்டி இதே மாதிரி தான் மறுபடியும் பாஸ்வேர்டை போட்டு மறுபடியும் கண்டினியூ கொடுத்தேன். திருப்பியும் பாஸ்வேர்டை போட்டு திருப்பியும் கண்டினியூ கொடுத்தேன். ஒரு 4 வாட்டி போட்ட பிறகு தான் அந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் டெலீட் ஆப்ஷன் எனக்கு வந்தது. இந்த மாதிரி டெலீட் ஆப்ஷன் வந்தோன்னா டெலீட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த டெலீட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பர்மனெண்ட்டாக நம்ம அக்கௌண்ட் டெலீட் ஆகிடும். டெலீட் ஆகிட்டு நம்மளோட கரண்ட்டில் இருக்க அக்கௌண்ட் டைரெக்டாக ரீடைரக்ட் ஆகிட்டு நமக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துடும். ஆள் தான் நம்ம பழைய அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.